வேடிக்கையாக கூறுவார்கள். நானும் கூறியது உண்டு. பொண்டாட்டியை இப்படித்தான் ஒருத்தன் பேராசை பிடிச்ச பெண்மணி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கதான் செஞ்சான். கடைசியில சுற்றி பார்க்கறதுக்காக கூட்டு போய் தாஜ்மஹால்ல நிறுத்தினானா. வேடிக்கையா கதை சொல்லுவாங்க. கொண்டு போய் நிறுத்தி தாஜ்மஹாலை சுத்தி காட்டிட்டு பேசிக்கிட்டே வர்றப்ப மெதுவா வழக்கம் போல ஏங்க அப்படின்ட்டு ஒரு அனத்தல். திடீர்னு அனத்து என்னன்னு கேட்டா இது யாரு கட்டணதுன்னு. சரி விளக்கணுமேன்றதுக்காக வேண்டி இவனும் விளக்கணும். முன்னாடி ஒரு மன்னர் இருந்தார் ஷாஜஹான். அவருடைய மனைவி மும்தாஜ்ன்றது. அந்த மும்தாஜுடைய பேரால அந்த மும்தாஜ் மௌத்தா போனதுக்கு அப்புறம் அந்த மௌத்தா போன கவலையில அவரு இந்த ஒரு மணிமண்டபம் மாதிரி அழகான தாஜ்மஹாலை கட்டி இவர் வச்சுட்டு போனாரு அப்படின்னு சொன்ன உடனே பேராசை புள்ள பெண்மணி அடுத்த கேள்வி கேட்குது, ஏங்க நான் மௌத்தா போனாலும் நீங்க இந்த மாதிரி ஒண்ணு கட்டுவீங்களா? நான் மௌத்தா போனாலும் இந்த மாதிரி கட்டுவீங்களா? அடியே பக்கத்து வீட்டை பார்த்து பட்டுச்சீல கேட்ட, எடுத்து போற யாரோ தொங்கு செயின் போட்டாங்கன்னு கேட்ட, எல்லாம் கேட்ட. கடைசியில இங்க சுத்தி பார்க்க வந்த இடத்துல தாஜ்மஹாலை காட்டுறேன், நான் செத்து போன பிறகு கட்டுவியான்னு கேக்குறேன்னு எல்லா ஆத்திரத்தையும் உள்ள அடக்கிட்டு ஒரே வார்த்தையில பதில் சொன்னானா, நீ செத்து போன பிறகும் கட்டுவேன் உன் தங்கச்சியான்னு முடிச்சுக்கிட்டான். அதோட எதை சொல்லுவது? இவர்களுடைய ஆசைகளுக்கு அளவே இருக்காது. எங்க வேண்டுமானாலும் கொண்டு போகலாம். நாம் சொல்லவில்லை, நாயகம் சொல்லுகிறார்கள். தங்கமும் பட்டும் அவர்களை சுவனத்தினுடைய வாசலிலே நிறுத்தி வைத்திருக்கிறது. அவர்கள் வந்தார்கள் சுவனத்துக்குத்தான், ஆனால் வாசலிலே இன்னும் கேள்வி கணக்கிலே சிக்கிக் கொண்டு நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பல கட்டங்களிலே பெண்களின் நிகழ்வுகளாய் எச்சரித்து சொல்லுகிறார்கள். இன்றைக்குள்ள பெண்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம், இவர்கள் வீட்டிலே நடந்து கொள்ளுகிற முறைகள், இவர்கள் வெளியிலே நடந்து கொள்ளுகிற முறைகள், இவைகளை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹுவுக்கு உள்ள அத்துணை மனைவிமார்கள் எப்படியெல்லாம் நாயகத்தை கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழுவதோடு அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான ஒரு வாழ்வை மேற்கொண்டார்கள் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் நாகரிகம் எவ்வளவோ கொண்டு வரும். இந்த நாகரிகத்தினுடைய குப்பை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு இஸ்லாம் கூறுவது மட்டுமே நாகரிகம் என்ற கடமை உணர்வோடு செயலாற்ற துவங்கினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிகமான பெண்கள் என்று சொல்லுகிறானே அந்த பட்டியலில் இருந்து உங்களை நீக்கி சுன்னத்தினுடைய பட்டியலிலே அல்லாஹ் சேர்ப்பான், சந்தேகமே இல்லை. அதே போல கணவனுக்கு நன்றிக்கு மாறு செய்யாமல் கணவனை பொறுத்தவரை கூடுமானவரை தான் இணக்கமாக வாழக்கூடிய மனப்பான்மை வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நாயகம் சொல்லுகிற வார்த்தை, நான் மட்டும் சஜிதா ஜாயிஸ் என்று இருந்தால், சிரம் பணிவது கூடும் என்றிருந்தால் நான் கணவனுக்கு ஒரு பெண்ணை சஜிதா செய்ய சொல்லியிருப்பேன். காரணம், கணவனுக்கு கட்டுப்படுவது, கணவனுக்கு வழிபடுவது என்பது பெண்களுக்கு இவ்வளவு தூரம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சஜிதா அல்லாஹ்வுக்கு தான் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக செய்ய வேண்டும் என்று ஜாயிஸ் இருந்தால், செய்ய முடியும் என்றிருந்தால் நான் நிச்சயமாக கணவனுக்கு செய்ய வைத்திருப்பேன். என்றால் கணவனுடைய அந்தஸ்தை, கணவனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை ஒவ்வொரு பெண்ணும் உணர்ந்து பார்க்க வேண்டும். எரிந்து விழக்கூடிய தாய்மார்கள் இன்றைக்கெல்லாம் சொல்ல போனால் சொல்லுகிறார்கள், குடும்பங்களின் ஆட்சி அவர்களின் கைகளில், குடும்பங்களின் ஆட்சி அவர்களின் கைகளில் என்ற அளவுக்கு கணவனை ஆட்டி படைப்பது. ஒரு வகையில் அந்த பெண் வேண்டுமானாலும் தன்னை திறமையானவள் என்று நினைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் ஒவ்வொரு நாளும் அந்த பெண் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. கணவனை ஆட்டி படைப்பது பெரிய காரியம் அல்ல, கணவனை திட்டுவது பெரிய காரியம் அல்ல. கணவனை லேசு மாசாக பேசி அவனை சாப்பிடாமல் ஆக்கி, அவன் பிழைப்பு பார்க்க விடாமல் ஆக்கி எதுவும் செய்ய முடியும். ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் மலக்குகளும் பத்வா செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பெண் கணவனின் கோபத்தோடு இரவு தூங்குவதற்கு செல்கிறாள். அவள் தூங்க போய்விட்டால் கணவன் கோபத்தோடு இருக்கிறான். விடி காலை வரை மலக்குகள் அந்த பெண்ணின் பெயர் கூறி உச்சரித்து பத்வா செய்கிறார்கள். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சர்வ சாதாரணமாய் கணவனை ஆட்டி வைக்கக்கூடிய தாய்மார்கள் இன்றைக்கு தோன்றி இருக்கிறார்கள். கணவனை ஒன்றுமில்லாதவனாக ஆக்கி வைத்துவிட்டு சில வீடுகளில் நான் சொல்லுகிறபடிதான் நடக்க வேண்டும் என்கிற ரீதியில் எல்லாம் உத்தரவுகள் வருகிறது. குர்ஆன் சொல்லுகிறது, பெண்களுக்கு ஆண்கள் நிர்வாகிகள். ஆனால் அந்த பொறுப்பை நாங்கள் நிர்வாகிகள் என்று எந்த பெண்ணாவது தன் கையில் எடுத்துக் கொண்டாள் என்றால் அல்லாஹ் ரசூலிடத்தில் அவள் அனுபவிக்க முடியும். பெண்ணுக்கு எவ்வளவு தூரம் வழிபட வேண்டும்? ஹதீசுகளை பாருங்கள். யாராவது மௌத்தாகிவிட்டால்
மௌத்தானதற்கு பின்னால் துக்கம் அனுஷ்டிப்பதற்கு கூட மார்க்கம் சில வரைமுறைகளை சொல்லுகிறது. துக்கம் அனுஷ்டிப்பதற்கு வரைமுறைகளை சொல்லுகிற மார்க்கம் எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி, யாராவது மௌத்தா போய்விட்டால் 3 நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. அம்மா மௌத்தானாலும் சரி, அத்தா மௌத்தானாலும் சரி, சாப்பிடாமல், குடிக்காமல், தலை சீவாமல், எண்ணெய் தேய்க்காமல், குளிக்காமல் இப்படி எல்லாம் இருப்பது அப்படியே அந்த மரணித்து விட்டவர்களுடைய நிலைப்பிலேயே ஒரு உஷார் இல்லாமல் அப்படியே கிடப்பது, நெருக்கடியாய் நிற்பது என்பதெல்லாம் 3 நாள் தான். யார் மௌத்தானாலும் உலகத்தில் 3 நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பது கூடாது. ஆனால் மனைவிக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், மனைவியை கணவன் மௌத்தானால் மட்டும் 4 மாதம் 10 நாட்கள் துக்கத்தோடு இருக்கு. 4 மாதம் 10 நாட்கள் வரை அலங்கரிக்க வேண்டாம், துக்கத்தை கொண்டாடு. எல்லோரும் பெற்ற தாய் மௌத்தானால் கூட 3 நாட்களிலே தன் துக்க அனுஷ்டானத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிற திருமறை 4 மாதம் 10 நாட்கள் ஒரு கணவன் இறந்து விட்டால் இவள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை கட்டாய சட்டமாக சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு கணவனுக்கு இவள் தர வேண்டிய மதிப்பு, ஒரு கணவனுக்கு இவள் பணிந்து நடக்க வேண்டியதன் அவசியம், இவைகளை எல்லாம் இந்த ஆயத்துகளும் ஹதீசுகளும் உணர்த்துகிறது. ஆட்டி படைப்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. பெண்களுக்கு அந்த திறமைகள் உண்டு, செய்ய முடியும். ஆனால் ஒரு கணம் அல்லாஹ்வையும் ரசூலையும் நினைத்து பாருங்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றிலே ஒரு அழிக்க முடியாத பகுதிகள் என்று சொல்லலாம், பெருமைக்குரிய பகுதிகள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டு ஒரு 10 பர்லாங் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகையிலே போய் நாயகம் அமர்ந்து திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள். 40 வயதிற்கு முன்னால், நபித்துவம் வருவதற்கு முன்னால் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிற நாயகத்திற்கு சாப்பாட்டை ஒரு பாத்திரத்தில் ஏந்தி கொண்டு ஒரு கட்டுப்பட்ட மனைவி, கணவனுக்கு பணிந்த மனைவி தூக்கி கொண்டு போவார்கள். கற்கள் குத்துகிறது, முட்கள் குத்துகிறது, பொருட்படுத்தவில்லை, போவார்கள். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கும் அந்த இடம் அப்படியேதான் இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு சென்று வந்த ஹாஜிகளுக்கு தெரியும். எல்லாவற்றையும் மாற்றிவிட்ட அரசாங்கம் அந்த குகையை மட்டும், அதனுடைய பாதைகளை மட்டும் இன்னும் மாற்றவில்லை. அது பழமையான நிலையிலேயே இருக்கிறது. ஒரு முறை ஏறினால் இறங்குவது சிரமம், இறங்கிவிட்டால் மீண்டும் ஏறுவது சிரமம். அந்த சூழ்நிலையிலும் ஒரு நாளைக்கு 2 வேளை தன் கணவனுக்காக வேண்டி பாத்திரத்தில் சாப்பாடு எடுத்துக்கொண்டு கல்லும் முள்ளும் இருக்க தடுமாறி தன்னை விட 15 வயது சிறிய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன் மனைவி என்ற ஒரு காரணத்தால் சாப்பாடு எடுத்துக்கொண்டு போவார்கள். ரசூலுல்லாஹ்வை விட மூத்தவர்கள், 15 வயது அதிகமான பெண்மணிதான். நாயகம் கூட சொல்லி இருக்கிறார்கள், கதீஜா இவ்வளவு சிரமப்பட வேண்டுமா? இவ்வளவு கல்லும் முள்ளும் குத்துகிற இந்த கரடுமுரடான பாதைகளுக்கு இடையில நீ ஒரு தூக்கை எடுத்துக்கொண்டு வர வேண்டுமா? நாயகமே கேட்டிருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அமர்ந்திருக்கிற புனிதமான இந்த பணிக்கு, அல்லாஹுவை தொழக்கூடிய இந்த தூய பணிக்கு என்னால் முடிந்த உதவி ஒத்தாசை நான் செய்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் பாராட்டினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி இறங்கிக் கொண்டிருக்கிற போது ஒரு நாள் வருவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அந்த வரக்கூடிய கதீஜாவுக்கு, அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். நாம் அறிந்திருக்கலாம், உலகத்திலே அல்லாஹ் எந்த பெண்ணுக்கும் இதற்கு முன்னால் சலாம் கூறியது கிடையாது. முதலாக கதீஜாவுக்கு, ஒரு கணவனுக்கு முற்றிலுமாய் வழிபட்டு நடக்கக்கூடிய மனைவி என்றால் அல்லாஹ் இவ்வளவு பிரியமாகி விடுகிறான். என்னுடைய சலாமை நீங்கள் நேரடியாக கதீஜாவுக்கு சொல்லுங்கள். நாயகத்தின் மூலம் சொல்லி அனுப்பப்படுகிறது. நடுநிசையிலே கதீஜாவுடைய வரலாற்றிலே இருக்கிறது. நடுநிசையிலே ஊரெல்லாம் உறங்குகிற வேளையிலே ஒரு குடத்தை எடுத்து வைத்துக் கொண்டு தெருவிலே நடந்து போய் நல்ல தண்ணீர் கிடைக்கக்கூடிய தூரமான இடத்திற்கு போய்விட்டு வருவார்கள். நாயகம் தடுத்தும் அதை நிறுத்தவில்லை. இப்படி எவ்வளவோ காரியங்கள். கணவன் வெளியிலே அடிபடுகிற போதெல்லாம் உள்ளுக்குள் ஆறுதல் தரக்கூடிய மனைவி, வெளியிலே எல்லோரும் வசைபாடுகிறார்கள், உள்ளுக்குள் ஆறுதலாய் 4 வார்த்தைகள் சொல்லுகிற மனைவி, அடி வாங்கிவிட்டு வருகிற போது அதற்கு 10 போட்டு காயத்திற்கு மருந்து போடுகிற மனைவி, தொழுகிற போது அந்த தொழுகையை தொழுகக்கூடிய கணவனுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மனைவி, இப்படி பல வடிவங்களிலும் ஒரு உண்மையான மனைவியாய் வாழ்ந்த காரணத்தால் தான் கதீஜாவை பற்றி பின்னொரு நாளில் கேட்கப்பட்ட போது கூட நாயகம் கானத் ஹியமா கானத், அது கதீஜா, அது கதீஜாவாக இருந்தது. அதை எப்படி சொல்லுவது என்று எனக்கு தெரியாது. அல்லாஹ் உலகத்திலே அது போன்ற ஒரு பெண்ணை அல்லாஹ் எனக்கு இதுவரை மனைவியாக தரவில்லை. எத்தனையோ மனைவிகள் இருக்கிறார்கள், கதீஜாவை போன்று பார்த்ததில்லை. உலகத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய முதல் மனைவி அந்த கதீஜா வயதிற்கு மூத்தவர்களாக இருந்தும் தன் கணவன் என்ற காரணத்தால் தான் 15 வருடம் மூத்தவள் என்ற ஒரு எண்ணம் வரவில்லை, அகந்தை வரவில்லை, ஆணவம் வரவில்லை.
அல்லாஹ் சொல்லுகிறான், சஜிதா செய்வது ஜாயிஸாக இருந்தால் கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும், ஜாயிஸ் இல்லாததால் இல்லை என்றால் ஒரு பெண்ணை பொறுத்தவரை அல்லாஹ்வுக்கு அடுத்த அந்தஸ்து கணவனுக்குத்தான் என்று வயது மூப்பாக இருந்தும் கூட கட்டுப்பட்டு ஒரு பணிவான வாழ்க்கை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்திருக்கிறார்கள். இதுதான் கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழுகிற மனப்பான்மை. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெண்களிடத்தில் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கிறதா? எங்கு எடுத்தாலும் ஆதிக்கம் பெண்கள் என்ற சூழ்நிலையிலே சில குடும்பங்கள் இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆண்கள் மட்டுமே நிர்வாகிகளா இருக்க வேண்டும். வீடுகளில் ஆண்கள் சொல்லுகிறபடிதான் கேட்டு நடக்க வேண்டும் பெண்கள். இன்னைக்கு காலமும் மோசமான காலம். சம உரிமைக்கு கோருகிற காலம். பெண்களை போன்று ஆண்களை போன்று பெண்களும் சம உரிமை. தேர்தலிலே தொடங்கி வீட்டு நிர்வாகத்திலே வரை சட்டி சுரண்டுகிற வேலை வரை நாங்கள் பாதிக்கு பாதி. ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானம் என்ற வாதத்தை கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு பொல்லாத காலம். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், திருக்குர்ஆன் சொல்லுகிறது, வீடுகளில் ஆண்கள் பெண்களுக்கு நிர்வாகிகள். ஆண்களுடைய நிர்வாகத்திற்கு கீழ் பெண்கள் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். ஆணையும் மீறி ஒரு பெண் வருவாளானால் வரலாம், வர முடியும். அல்லாஹ்வின் சாபத்தோடு வருகிறாள். அவள் தலையிலே 1000 வழக்குகளில் சாபம் அவள் தலையிலே அமர்ந்திருக்கிறது. ஒன்றும் இல்லாமல் உடலெல்லாம் புண்ணாகி கிடந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த உடல் முழுவதும் இருந்த புண்ணுக்கு காலம் முழுவதும் மருந்து போட்டே கை சேர்ந்து போனவர்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி. ஒரு கணவன் எப்படி எல்லாம் துன்பங்களுக்கு ஆளாகிறானோ அந்த நேரங்களில் எல்லாம் தோள் கொடுத்து துணை தாங்கி இருக்க வேண்டியவள் மனைவி. அவள் அந்த மனைவியே கணவனை இடிக்கவும் உருட்டவும் திட்டவும் ஆரம்பித்து விட்டால் கியாமத்தின் அடையாளம் என்றுதான் சொல்ல வேண்டும். கியாமத்தின் அடையாளம் என்றுதான் இதை சொல்ல முடியும். ஒரு மீறி போன ஒரு சில குடும்பங்களிலே அடிகளெல்லாம் கூட விழுகிறதாம். எங்கென்றில்லை, மீறி போன ஏதாவது 1-2 குடும்பங்களில் வார்த்தைகளில் இவர்கள் அதிகாரம் மட்டுமல்ல, வாங்கியா என்று போடுகிற காட்சிகளும் கூட நடக்கிறது. வேடிக்கையா சொல்லுவாங்க, அடிக்க அடிக்க பொண்டாட்டிட்டு அடி வாங்கிட்டே இருந்தவன் சொன்னானா, அம்மா நீ அடி வேணாங்களா, அடிச்சுக்கிட்டே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நான் சொல்றதை சொல்லிக்கோ, அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே அடி. வெளியில போற எவனாவது அடிக்கிறது நானும் நினைச்சுக்குவான். உங்ககிட்ட அடி வாங்குறத நினைக்க மாட்டான். அடிக்கிறது அடிக்கிற நீயே அடி, ஆனா அடிக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே அடி. வெளியில போறவனாவது நான் அடிக்கிறதா நினைச்சுக்கிட்டோம். குடும்பங்களிலே நிலைமை, நீ ஒரு பங்கு என்றால் நானும் உன்னோடு சமம் என்று மோதுகிற மனப்பான்மை ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடாது என்பதைத்தான் ஹதீசுகள் குர்ஆன்கள் காட்டுகிறது, குர்ஆனுடைய வசனங்கள் காட்டுகிறது. எவ்வளவு தூரம் ஒரு பெண் கணவனுக்கு வழிபட்டு நடக்க வேண்டியதன் அவசியத்தை நாயகம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கணவனுடைய அதிருப்தியோடு கணவனுடைய முழு பொருத்தமும் பெறாமல் மரணிக்கக்கூடிய பெண்ணை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன் அருள் பார்வையால் நாளை பார்க்கவே மாட்டான். ஒரு முஸ்லிமுக்கு வரக்கூடாத நசீபுகளில் இதுவும் ஒன்று. அல்லாஹ்வினுடைய பார்வையை விட்டும் அப்பாற்படுவது. அந்த மோசமான ஒரு தன்மை ஒரு சில பெண்களுக்கு மறுமையிலே ஏற்படும். அவர்கள் தங்கள் கணவனிடத்தில் அதிகாரத்தை செலுத்தியவர்கள், தங்கள் கணவனை ஆட்டுவித்தவர்கள், தங்கள் கணவன் தன் கைக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நினைத்தவர்கள். எதை எடுத்தாலும் எதிர்த்து பேசுகிற புத்தி கூட சில தாய்மார்களிடத்திலே உண்டு. தொடர்ந்து அவர்களை தாக்குவதாக அவர்கள் நினைக்க வேண்டாம். குர்ஆன் நபி சொல்லுவதை நடப்பிலே நடந்து கொண்டிருக்கிற காரணத்தால் எல்லா குடும்பங்களிலும் நடக்கிறது என்று சொல்லவில்லை. ஒரு சில குடும்பங்களில் கணவனை மீறி பேசுகிற பெண்மணிகள் வாக்குவாதம் முத்தி போய், அடியே நீ இப்படியெல்லாம் பேசுறியா, உருப்பிடுவியா, நீ நரகத்துக்கு தான் போவேன்னு சொன்னா கூட அப்பவும் அடங்குவது கிடையாது. போனா போயிட்டு போறேன், நான் தானே போறேன், உங்களை ஒன்னும் துணை கூப்பிடல என்று பேசக்கூடியவர்கள் எல்லாம் கூட உண்டு. எதையாவது பேசி அவனோடு சரிநிகர் சமானமாய் வாதம் செய்து கொண்டே வர வேண்டும். இவர் பேச ஆரம்பிச்சதுல இருந்து இதுவரையும் தொடர்ந்து நம்மளைத்தான் பேசிட்டு வர்றார் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். பெரும்பாலும் ஆண்கள் பள்ளிகளுக்கு வருகிற போது மனைவிகளை எப்படி நடத்த வேண்டும் என்ற விஷயத்தை அவர்களுக்கு சொல்ல முடிகிறது. ஆனால் உங்களுக்கு கணவனிடம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லுவதற்கு இதை விட்டால் வேறு சந்தர்ப்பங்கள் கிடையாது. எனவேதான் பெரும்பாலும் நீங்கள் கணவனிடத்தில் நடக்கக்கூடிய நடைமுறைகளாகவே சொல்லுகிறோம். அவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் இல்லாமல் மனைவியை திட்டுவதோ, காரணம் இல்லாமல் மனைவியை அடிப்பதோ, எந்த நேரமும் வசைபாடுவதோ ஒரு நல்ல கணவனுக்கு அழகல்ல. எந்த ஒரு ஆணாவது தன் மனைவியை கை நீட்டி அடிக்க முற்படுவானாயின் அவன் கோழை என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற ஹதீஸ். கோழைக்கு அடையாளம் மனைவியை அடிப்பவன்.
என்றுதான் ஹதீஸ்ல இருக்கிறது. சமையல் வேலைகளில் கூட தேவைப்பட்டால் அவள் ஒத்துழைப்பு கேட்டால் இவன் ஒத்துழைத்து தர வேண்டும் என்பது மார்க்கத்தின் சட்டம். இவன் பெற்றெடுத்த பிள்ளைக்கு ஒரு கால் அவள் நான் பால் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் வெளியில ஒரு ஆளை கூலிக்கு வைத்து பாலுக்கு நியமிப்பதோ அல்லது தன் மனைவிக்கே மாதம் ஒரு சம்பளத்தை பாலுக்காக கொடுப்பது கூட இவன் கடமை. கேட்டால் கொடுத்தாக வேண்டும். மனைவிக்கு இவ்வளவு தூரம் அதிகாரம் இருக்கிறது. அதையும் ஆண்களுக்கு சொல்லித்தான் வருகிறோம். சமையல் வேலைகளிலே கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றை பார்த்தால் தெரிகிறது. பெரும்பாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சமையல் செய்யக்கூடிய நேரங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒத்துழைப்பார்கள் என்று பார்க்கிறோம். அவசரமான நேரங்களிலே கூட தொழுகைக்கு செல்லுவதற்கு முன்னால் தேவையான சில சமையலுக்கு உள்ள உதவிகளை எல்லாம் செய்து கொடுப்பது நாயகத்தின் பழக்கமாக இருந்திருக்கிறது. போர்க்களத்துக்கு எல்லோரும் பள்ளிவாசலிலே அணிவகுத்து நிற்பார்கள். எல்லோரும் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். போர் தொடங்க போகிறது. போருக்கு புறப்பட போகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமாக வீட்டுக்கு வருவார்கள். கொஞ்ச நேரத்திற்குள்ளாக கிளம்பியாக வேண்டும், சாப்பிட்டு விட்டு போக வேண்டும். ஆயிஷா என்ன இருக்கிறது என்று கேட்பார்கள். எதுவும் சமைக்கப்பட்ட நிலையிலே இல்லை. மாவு தனியாக இருக்கிறது. அடுத்து நெருப்பு ஒருவர் போய் மூட்ட வேண்டும். நெருப்பு மூட்டி இந்த மாவையும் தயார் செய்து மாவை குழைத்து அதற்கு பிறகு ரொட்டி சுட வேண்டும் என்று சொன்ன போது நாயகம் சொல்லுவார்கள், மாவை என்னிடம் கொடுத்து விட்டு போய் நீ நெருப்பை மூட்டு. தட்டிய உடனே பற்றுவதற்குள்ள கேஸுகள் இல்லாத காலம். நெருப்பு மூட்டுவதற்கு போய்விட்டார்கள் ஆயிஷா நாயகி அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாவு குழைப்பார்கள். ரொட்டி சுடுவதற்காக வேண்டி ஒரு சமையல்காரனை போலவே தான் மாறி அமர்ந்து மனைவியினுடைய வேலைகளிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கூட ஒரு கணவனிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கு இவைகள் எல்லாம் முன்மாதிரி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல மனைவிக்கு நல்ல கணவனாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள். மாவு குழைத்துக் கொண்டிருப்பார்கள். அவசரமாய் குழைத்து முடித்து ஒரு வழியாய் மாவு தயார் செய்து விட்ட போது ஆயிஷாவிடத்தில் கொண்டு போய் கொடுப்பார்கள். ஒரு சட்டியை வைத்து ரொட்டிக்காக வேண்டி நாயகம் குழைத்த மாவை போட்டால் அங்கே சமையலே ஆகவில்லை. ரொட்டி அது சுட்டு போகவில்லை, அப்படியே மாவாகவே இருக்கிறது. நீண்ட நேரம் நாயகத்திற்கும் நேரமாகிவிட்டது. போருக்கு அங்கே தயாராக இருக்கிறார்கள். பள்ளிக்கு சென்று அவர்களை அழைத்துக் கொண்டு போக வேண்டும். இங்கே ரொட்டியும் தயாராகவில்லை. நீண்ட நேரம் கழித்து ஆயிஷா மட்டும் திரும்பி வருவார்கள். என்ன ஆயிஷா, மாவு வாங்கிவிட்டு போனாய், திரும்ப ரொட்டியோடு வருவாய் என்று இருந்தேன். இல்லையா ரசூலல்லாஹ், நீங்கள் துணைந்து விட்ட மாவு கொண்டு போய் வைத்தேன், இங்கே வந்து பாருங்கள் என்று காட்டிய போது சிரித்துக் கொண்டு நாயகம் செய்தார்கள். என் கைப்பட்ட உடல் மட்டுமல்ல, என் கைப்பட்ட மாவையும் நரகம் தீண்டது. என் கைப்பட்ட மாவையும் நரகம் தீண்டாது. நீ எவ்வளவு நேரம் அதை சுட்டுக் கொண்டிருந்தாலும் அந்த ரொட்டி மாவாகத்தான் இருக்கும். நீ போய் வேறு ஏதாவது சாப்பிடுவதற்கு இருந்தால் கொடு என்று கேட்டபோது அரை டம்ளர் பாலை குடித்து விட்டு நாயகம் கைபர் யுத்தத்துக்கு போனார்கள் என்று வரலாற்றில் இருக்கிறது. அரை டம்ளர் பால் அதை குடித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் யுத்தத்திற்கு போய்விட்டார்கள். இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. நமக்கு என்ன தெரிகிறது, ஒரு நல்ல கணவன் சில நேரங்களில் மனைவிக்கு சமையல் வேலைகளிலே கூட ஒத்துழைக்கலாம். அதிலே பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. ஈகோ பார்க்க கூடாது. தேவை என்று வருகிற போது மனைவியினுடைய வேலைகள் இது அவள் மட்டுமே செய்வதற்கு என்று ஒதுக்கப்பட்ட காரியங்கள் அல்ல, நாமும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டிய காரியம் தான். வீட்டு பொறுப்புகள் நிர்வாகமும் இருந்தாலும் கூட சமையல் வேலைகளிலும் அவள் ஒத்துழைக்கலாம் அவளோடு என்பதற்கு இந்த ஹதீசுகள் எல்லாம் தெரிகிறது. இந்த ஹதீசுகள் அதைத்தான் காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் மனைவிகளோடு ஒன்று கலந்து உறவாடி இருக்கிறார்கள். தாவத்துக்கு போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விருந்துக்கு கூட்டி செல்வார்கள். விருந்துக்கு போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே போய் விருந்திலே கை வைப்பதற்கு முன்னால் சாப்பிட நினைத்தவர்கள் திடீரென்று ஞாபகம் வந்தவர்களாய் எழுந்து வந்து விடுவார்கள். வீட்டிலே ஆயிஷாவுக்கு ஒன்றும் இல்லை. வீட்டிலே ஆயிஷா சாப்பிட்டு இருக்க மாட்டார்கள். தன் வீட்டிலே உள்ள தன் மனைவி அவள் சாப்பிடாமல் இருக்கிற போது அடுத்த இடத்திலே விருந்து என்று சொன்னால் அந்த விருந்தை சாப்பிடுவது கணவனுக்கு அழகல்ல என்பதை காட்டுகிற விதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனவர்கள் சாப்பிடாமலேயே திரும்பி வருவார்கள். எந்த காரணமும் கூறவில்லை, திரும்பி வந்து விட்டார்கள். ஆயிஷா நாயகி கேட்கிற போது கூட சொல்லுவார்கள், வீட்டிலே உனக்கு ஒன்றுமில்லை என்பது தெரியும், ஒரு பேரித்தம் படம் கூட இல்லை என்பது எனக்கு தெரியும், நான் எப்படி விருந்திலே போய் சாப்பிடுவேன், தெரியாமல் போய்விட்டேன், ஞாபகம் வந்து விட்டது, திரும்ப வந்து விட்டேன், சாப்பிடவில்லை. ஒரு மனைவியோடு ஒரு கணவன் இவ்வளவு தூரம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஹதீசுகள் காட்டுகிறது. ஆனாலும் சுருங்க சொன்னால்
ஒரு கணவன் மனைவியை நடத்துவது சம்பந்தமாக வந்திருக்கிற நூற்றுக்கணக்கான ஹதீசுகளை விட ஒரு மனைவி கணவனிடத்திலே பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஹதீசுகள் ஆயிரக்கணக்கில் உண்டு. கணவனுக்கு பணிந்து நடக்க வேண்டிய ஹதீசுகள். இப்படியெல்லாம் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் ரசூலை முன்வைத்து பெண்கள் நடப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். காலத்தினுடைய சூழ்நிலைகளை நாகரிகம் என்றெல்லாம் இல்லாமல் அந்த கால தாய்மார்கள் அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கையை நெறிபுண்டு வாழ்ந்த அந்த தாய்மார்கள் அவர்களை முன்னிறுத்தி இன்றைக்கும் செய்ய வேண்டும். இஸ்லாமிய சட்டங்கள் தான் நாகரிகம். இஸ்லாம் சொல்லுவதுதான் உலகத்திலேயே மிக உயர்ந்த பண்பாடு. இதை மீறி 20ஆம் நூற்றாண்டானாலும் சரி 3000 வந்தாலும் சரி எந்த ஒரு நாகரிகமும் இஸ்லாத்தை மீறிய நாகரிகம் கிடையாது. எனவே மார்க்கம் சொல்லுகிற நாகரிகத்தை முன்வைத்து நிறுத்துங்கள், அப்படியே வாழ்க்கை நடத்துங்கள் என்று கூறிக்கொண்டு நான் முடிப்பதற்கு முன்னால் ஒரு சீட்டு ஒன்று இங்கே கேள்விக்கு கொடுத்திருக்கிறார்கள். உண்மை பேசி சீட்டை அப்படியே படிக்கிறேன். உண்மை பேசி செய்யும் ஒரே தொழில் வட்டி கடைதான். மற்ற எல்லா தொழில்களுமே பொய்கள் தான் பேசுகிறார்கள். விளக்கம் தாருங்கள் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அசிங்கமான கேள்வி மட்டுமல்ல, நாற்றம் பிடித்த கேள்வி கூட. தனியான முறையிலேயே கேட்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, சபையில அறவே கேட்கக்கூடாத கேள்வி. யார் ஏவி விட்ட நல்ல மனுஷனோ தெரியவில்லை, ஒரு சின்ன பையன் கொண்டு வந்து வைத்து விட்டு கூப்பிட ஓடுகிறான். தவிர்க்கப்பட வேண்டும். பொது இடங்களில் பொது மஜ்லிஸ்களில் இப்படிப்பட்ட உங்களின் அக்கிரமங்களை எல்லாம் வைத்துக் கொள்ளக் கூடாது. ஒரு உசிப்பு விடுவதை போல் இருக்கிறது. செய்வதே ஒரு ஹராம் என்று இருக்கிற போது அதை சப்தம் இல்லாமல் செய்து கொண்டிருந்தால் அதனுடைய அர்த்தம் வேறு. அதை கொண்டு வந்து நியாயப்படுத்தி பேசுவது என்பது ஏறத்தாழ காஃபிருக்கு சமம். மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு செயல் தவறை செய்து கொண்டிருந்தால் அவன் முஸ்லிம், ஆனால் அந்த தவறை நியாயப்படுத்தினால் அவன் காஃபிர். இங்கே செய்திருக்கிற வேலை நியாயப்படுத்துகிற வேலை. மற்ற தொழில்காரன் எல்லாம் பொய் சொல்லுகிறானாம், இவர்கள் மட்டும் உண்மை பேசுகிறார்களாம். எல்லா தொழிலும் பொய் இருக்கும். அது இந்த தொழிலும் சரி, எல்லா தொழிலும் சரி. அதிலே பொய் இல்லாத தொழில் கிடையாது. அதற்காக வேண்டி உங்களுடைய அக்கிரமமான தொழிலுக்கெல்லாம் அங்கீகாரம் தருகிற வண்ணம் எங்களுடைய தொழில் சரிதானே என்று பேசுவதை போல இருக்கிறது. இது அந்த தொழிலுக்கு வக்காலத்து வாங்குகிற வேலை. பெரும்பாலும் அது போன்ற தலைப்புகள் தவிர்க்கப்படலாம் என்று நினைத்தாலும் கூட உசுப்பு விடக்கூடிய ஒரு விதத்திலே கேள்வி வந்திருக்கிறது. நட்ட நடுரோட்டிலே ஒரு முஸ்லிமை இன்னொரு முஸ்லிம் கொலை செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். கொலை செய்த இந்த மாபாவியை மார்க்கம் சொல்லுகிறது இவன் முஸ்லிம் தான், காஃபிர் இல்லை. ஆனால் அதே விஷயம் இவன் தானே இவனை கொலை செய்யறது ஜாயிஸ் என்று பேசினால், கூடும் என்று பேசினால் மார்க்கம் இப்பொழுது சொல்லுகிறது இவன் காஃபிர். அதுபோலத்தான் இந்த தொழில் வட்டி அது ஹராம் என்று சொன்னதற்கு பின்னால் அது ஹராம் தான், வேற வழி இல்லை, செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது வேற. அவன் முஸ்லிம் தான், பாவி முஸ்லிம் தான், பாவம் செய்யக்கூடிய முஸ்லிம், பல்வேறு பாவங்களை செய்யக்கூடிய பல்வேறு நபர்களில் அவனும் ஒருவன். அவன் முஸ்லிம். ஆனால் இந்த தொழில் நல்லதுதானே, நாங்கள் தானே பொய் பேசாமல் செய்கிறோம், மற்ற தொழிலில் பொய் இல்லையா என்று கேட்பது காப்பர்களுடைய வேலை. தயவு செய்து தனி மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல, பொது இடத்தில் கூட இந்த கேள்வியை கேட்டு விடாதீர்கள். நாற்றம் பிடித்த ஒரு காரியத்திற்கு அல்லாஹ் ரசூலையே இழுப்பதா, குர்ஆன் ஹதீஸையே சாதகமாக்குவதா? وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة. அல்லாஹ்வும் ரசூலும் முடிவு செய்துவிட்ட ஒரு விஷயத்தை மறுதலித்து பேசுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நான் நரகத்திலே மிக பெரும் வேதனையை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், இப்படி செய்பவர்களுக்கு என்றே வைத்திருக்கிறேன். உங்களுடைய அர்த்தமற்ற வாதங்களை எல்லாம் தயவு செய்து வைத்துக் கொள்ளாதீர்கள். எங்களுக்கு என்ன மார்க்கத்தில் பங்கே இல்லையா? நாங்க என்ன தொழுகக்கூடாதா, ஓதக்கூடாதா கேட்கிறார்கள் சில பேர். ஆதங்கத்தில் கேட்பது வேறு, நியாயப்படுத்துவது வேறு. தயவு செய்து நியாயப்படுத்துகிற வேலையை செய்யாதீர்கள். அது இந்த ஹராம் மட்டுமல்ல, எந்த ஹராமாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும். இசை கேட்பது கூட ஒரு ஹராம் தான். கேட்கிறோம் என்பது வேறு, இசை காதிலே விழுகிறது என்பது வேறு. அந்த இசை ஏன் கூடாது என்று பேசினால் அவன் காஃபிர். காஃபிராக ஆகக்கூடாது. முஸ்லிமாக இருந்து கொண்டு ஏதாவது பாவத்தை செய்து துளைத்தாலும் மன்றாடி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு பெறலாம். தயவு செய்து இது போன்ற அசிங்கமான கேள்விகளை இங்கு மட்டுமல்ல எந்த சபைக்கும் கொண்டு வராதீர்கள், ஊருக்குள் எந்த இடத்திலும் கொண்டு வராதீர்கள். கேட்கக்கூடாத, வெளியில கேட்பதற்கு வெட்கப்படுகிற கூச்சமாகிற கேள்வி.
அசிங்கமாக நாம் செய்யக்கூடிய ஒரு காரியத்திற்கு அல்லாஹ் ரசூலையே பாதகமாக்கி இருக்கிற ஒரு வேலை இது. குர்ஆனின் வழிநெடுங்கிலும் எங்கெல்லாம் சட்டம் என்கிற வார்த்தை வருகிறதோ, திருக்குர்ஆனுடைய தமிழாக்கம் இருந்தால் போய் எடுத்து பாருங்கள். சட்டம் என்று எங்கெல்லாம் சொல்லுகிறானோ அந்த சட்டத்துக்கு கீழ் சட்டத்தை முடித்த உடனே அடுத்த வரி இருக்கும். இதை மீறுபவர்களை நிச்சயமாக நான் கண்டிப்பேன். ஒவ்வொரு இடத்திலும் பால் குடிப்பதற்கு சட்டம் சொல்லுகிறான், தலாக்குக்கு சட்டம் சொல்லுகிறான், பல குடும்ப விவாகரத்து மசலாக்களை எல்லாம் சொல்லுகிறான். அத்தனை சட்டங்களையும் சொல்லிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் கீழே சொல்லுவான், இது சட்டம், இதில் யாராவது மாற்ற முனைந்தாலோ, மாற்றி கருத்து தெரிவித்தாலோ, மறுதளித்தாலோ கடுமையான வேதனை அவர்களுக்கு நான் தருவேன். முடியாதுங்கிற சூழ்நிலையில பாவம் செய்யறது வேற, ஏற்கனவே இருக்கிறது, நான் இப்படி தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறேன் பாவம், இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் விடுவதற்கு இருக்கிறேன் என்பது கூட அவன் திருந்துகிறான் என்பதற்கு அவனுடைய மனதிலே மாற வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயத்திற்கு அது ஒரு வடிகால், அது ஒரு தோற்றம், அது ஒரு முன்னோட்டம். அவைகளெல்லாம் இல்லாமல் செய்வது நியாயம் தானே என்று பேசுவது ஒரு பச்சை காப்பினுடைய வேலை. அதை நியாயப்படுத்தக்கூடாது. அடுத்தவர்கள் கூட அவர்களுடைய மதங்களிலே மாற்றமான விஷயங்களை செய்கிற போது மதத்தை குறை சொல்ல மாட்டான், அதன் சட்டத்தை குறை சொல்ல மாட்டான், தன்னை தான் குறை சொல்லுவான். செய்வது நாம் என்று இருக்கிற போது நம்மைத்தான் திட்ட வேண்டுமே தவிர, ஏன் இது ஹலாலாக இருக்க கூடாதா, இது கூடாதா, மற்ற எல்லா தொழிலும் இப்படித்தானே நடக்கிறது என்றெல்லாம் பேசுவது அர்த்தமற்ற விவாதம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இதை எழுதிய எந்த புண்ணியவானோ அவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தர வேண்டும். இப்படி எழுதக்கூடிய கைகளை அல்லாஹ் இனிமேலும் இப்படி எழுத வைக்காமல் திருந்தி வாழக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் தர வேண்டும். இங்கு மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் இது போன்று மோசமான வார்த்தைகளை சொல்லி இதுவும் ஒரு நல்ல தொழில் தானே என்று பேசக்கூடிய அந்த மக்களை அல்லாஹ் நாளை அவன் தரக்கூடிய வேதனையில இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக, திருந்தி வாடுவதற்குள்ள நல்ல தௌஃபீகை தருவானாக என்று நான் எழுதக்கூடிய அந்த சீமானுக்காக வேண்டி துஆ செய்து கொள்ளுகிறேன். உங்கள் அசிங்கங்களை தயவு செய்து இப்படிப்பட்ட அட்ரஸ் இல்லாத துண்டு சீட்டுகளை, முகவரி இல்லாத பிட் நோட்டீஸ்களில் எல்லாம் கொண்டு வந்து எங்கும் கொடுக்காதீர்கள். எங்கு கொடுத்தாலும் சரி, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம். குர்ஆனோடு மோதுகிறீர்கள் என்பதுதான் அதற்கு அர்த்தம், வேறு யாரோடும் மோதவில்லை. தெளிவான வார்த்தையில் சொல்லுகிறான், அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா, வியாபாரம் ஹலாலாக்கப்பட்டு விட்டது, வட்டி ஹராமாக்கப்பட்டு விட்டது. இது வசனம். இதிலே போய் உரசி பார்க்க நினைப்பது தவறு, இதிலே போய் கருத்து சொல்ல நினைப்பது தவறு, நாங்கள் வாங்குவது சரிதான் என்று நியாயப்படுத்துவது தவறு. தவறை செய்து கொண்டு சீக்கிரம் திருந்துவோம் என்ற மனப்பான்மையோடு வேண்டுமானால் காலம் கடத்துங்கள். அது நியாயம் என்று மட்டும் பேசிவிடாதீர்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் தவறுகளை விட்டும் தவிர்த்து வாழக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தருவதோடு, குடும்பத்திலே கணவன் மனைவி பிணக்குகள் இல்லாமல், சமுதாயத்திலே பெண்களும் ஆண்களும் இஸ்லாமிய நாகரிகத்தையே காலமெல்லாம் பின்பற்றி வாழக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கி அருள்புரிவானாக என்று அந்த வல்லவன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டவனாக இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தமைக்காக வேண்டி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அவைத்தலைவர் முதல் அனைவருக்கும், குறிப்பாக அரிமாவின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும், எனக்கு முன்னாலே பேசியவர்கள், இங்கே சிறப்பு விருந்தினர்களாக அழைப்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்கள், சுழற்சங்கத்தினர்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை முதற்கண் உரித்தாக்கிக் கொண்டவனாக, மக்கள் சேவை என்று எனக்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள். அந்த தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே கூறி உங்களிடமிருந்து நான் விடைபெற ஆசிக்கிறேன். காரணம், நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம், மக்கள் சேவைகளிலே பல சேவைகள் இருந்தாலும் இதுவும் கூட ஒரு சேவை. அதாவது உண்ண காத்திருக்கிற உணவுக்கும் உறங்குவதற்கு தயாராகிவிட்ட கண்களுக்கும் இடையில நின்று கொண்டு நீண்ட நேரம் குறுக்கிடாமல் இருப்பது கூட ஒரு மக்கள் சேவை என்று உணர்கிற காரணத்தால் நீண்ட நேரம் இல்லாமல் ஒரு 10 நிமிடத்தில் முடித்துக் கொள்ளுகிறேன் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு தந்தவனாக துவங்குகிறேன். உலகத்திலே இறைவன் படைத்ததன் நோக்கத்திலே இப்படியும் ஒரு நோக்கம் உண்டு. இருப்பவன் இல்லாதவனுக்கு வழங்க வேண்டும்,
ஒன்று இவன் உதவி பெறப்பட வேண்டும் அல்லது யாருக்காவது உதவி செய்ய வேண்டும். உலகத்தில் இருக்கிற மனித ஜாதி இந்த ரெண்டுல தான் இருக்கிறது. ஒன்று இவனுக்கு யாராவது உதவி செய்து உதவி செய்யப்படுபவனாக இவன் இருக்க வேண்டும், அல்லது உதவி செய்கிற அளவுக்கு இல்லாமல் ஒரு தன்னிறைவு பெற்ற வாழ்க்கைக்கு இவன் சொந்தக்காரனாக இருந்தால் இவன் பிறருக்கு உதவ வேண்டும். ஒன்று உதவுகிற ஜாதி, இன்னொன்று உதவியை பெறுகிற ஜாதி. சேவை செய்யப்படுகிற சமுதாயம் அல்லது சேவை செய்கிற சமுதாயம். இருக்கிற பணத்தை இவன் யாருக்காவது கொடுக்க வேண்டும் அல்லது இவனுக்கு யாராவது கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் உலகத்திலே இந்த ரெண்டு ஜாதிகளை தவிர வேற என்றே அல்லாஹ் வைக்கவில்லை, இறைவன் படைக்கவில்லை. எந்த மதமும் அப்படி ஒரு மூன்றாவது தரத்திற்கு வழிகோலவில்லை. எல்லா மதங்களும், எல்லா இசங்களும், எல்லா இயக்கங்களும், உலகத்தில் மதிப்பிடத்தக்க எல்லா தலைவர்களும் போதித்ததும் இதுதான். ஒன்று உதவி செய்பவனாக இரு அல்லது உதவி பெறுபவனாக இரு. நலிந்தவனாக இருந்தால் உதவி பெறுபவன் பட்டியலிலே சேருகிறான். உயர்ந்தவன், வளர்ந்தவன், தன்னிறைவு பெற்றவன் இவனெல்லாம் உதவி செய்கிற ஜாதியிலே இருக்கிறான். ஆக மக்கள் சேவை என்பது இந்த பரிமாற்றத்தினுடைய அடிப்படையில் இருக்கிற காரணத்தால் தான் உலகம் எல்லாமே சேவை மனப்பான்மையோடு வாழ வேண்டும் என்று எல்லா மதங்களும், குறிப்பாக இஸ்லாமும் பல இடங்களிலே மிக அதிகமாக வலியுறுத்தி கூறுவதை பார்க்க முடிகிறது. நாமெல்லாம் அறிந்திருக்கின்ற ஃபிரௌன் என்ற கொடிய மன்னன், பைபிள் அவனை பாரோ என்று சொல்லுகிறது. பைபிள் சொல்லுகிற பாரோ மன்னனுடைய ஆயுட்காலங்கள் குறித்த வரலாறுகளை பார்க்கிற போது 402 ஆண்டுகள் இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்து முடித்ததாய் சரித்திரம் சொல்லுகிறது. நாம் இங்கே கவனிக்கத்தக்க ஒரு அம்சம் என்னவென்றால், கொடிய மன்னனாக இருக்கிற பாரோ ஃபிரௌன் ஏறத்தாழ தன்னை இறைவன் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டவன், தன்னை இறைவன் என்று உலகத்திலே அறிமுகப்படுத்தியவன், வானத்திலே வீற்றிருந்து உலகை ஆளுகின்ற அல்லாஹ் அல்லாமல் என்னை வணங்க வேண்டும் என்று மக்களை பணித்த ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிற கொடுங்கோலனாக இருக்கின்ற பாரோ மன்னனுடைய ஆட்சி காலங்கள் 402. இறைவன் இவ்வளவு கொடியவனுக்கு இவ்வளவு நெடிய ஆயுட்காலத்தை ஏன் வழங்க வேண்டும் என்று ஆய்வு செய்து கூறுகிற சரித்திராசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அவன் தான் வாழுகிற காலத்திலே ஒரு நாளும் இறைவனை தொழுததில்லை, இறைவனுக்கு சிரம் பணிந்ததில்லை, கடவுள் கோட்பாடு கொண்டவன் அல்ல, தன்னையே கடவுள் என்ற கோட்பாடு கொண்டவன். அவனுக்கும் கூட 402 ஆண்டுகளை இறைவன் வழங்கியதற்கு காரணம் என்னவென்றால், அவன் ஏழைகளுக்கு மடங்கள் கட்டி வைத்தான். போவோருக்கும் வருவோருக்கும் உதவிகள் செய்வதும், வழிப்போக்கர்களுக்கு உதவுவதும், இல்லாதோருக்கு வாரி வழங்குவதும் அவனிடத்தில் உள்ள நல்ல பழக்கங்கள். இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? அவனுடைய 402 ஆண்டு காலத்தில் அவனுக்கு ஒரு சளி கூட பிடித்ததில்லை என்று சரித்திரம் சொல்லுகிறது. என்றால் பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்மை பெற்றவன். சில நேரங்களில் எதிரிகளாக இருந்தும் கூட உலகத்திலே அவர்கள் வாழ்வாங்கு வாழப்பெறுகிற ஒரு சுபிட்சமான வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக விடுவதை பார்க்கிற போது, பிறருக்கு சேவை செய்தல் ஒரு வகையில் பார்த்தால் தனக்கே சேவை செய்வதாகத்தான் அர்த்தம். பிறருக்கு உதவுவதன் காரணத்தால், இறைவனின் உதவியை நாம் பெறுகிற காரணத்தாலே நமக்கு நாமே உதவி செய்து கொள்ளுகிறோம் என்றுதான் பொருள். மக்கள் சேவை தன்னலமற்ற முறையில் பண்பாட்டோடு பிறருக்கு உதவுகிற மனப்பான்மையோடு இது போன்ற சங்கங்களில் பதவியேற்போர் தொடர்வார்களே ஆனால் நிச்சயமாக மனித ஜாதியை விட்டும் தொல்லைகள் அகலும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒரு வகையில் யாருக்கோ ஏழை எளியவர்களுக்கு, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இலவச சிகிச்சை முகாம்கள் நடத்தி யாருக்கோ உதவுவதாக தெரிந்தாலும் இதுவும் கூட ஒரு வணக்கம் என்று சொல்லத்தக்க அளவுக்கு இறைவனுக்கே உதவுவதாகும். சான்றிற்கொன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் இந்த உலகத்திற்கு தந்த பல நல்லுபதேசங்களில் அரியதோர் இப்படியும் ஒரு உபதேசம் காணப்படுகிறது. வரலாற்றிலே நாயகம் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையில் படைப்பினங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்படுகிற நாளில் இறைவன் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை விசாரணை நடத்துகிற போது இப்படி கேட்பான், நான் உன் வீட்டுக்கு வந்த போது நீ எனக்கு உணவு வழங்கவில்லை, நான் நோய்வாய்ப்பட்டிருந்த போது நீ விசாரிப்பதற்கு, நோய் மினவுவதற்கு, நலம் விசாரிப்பதற்கு வரவில்லை என்றெல்லாம் சொல்லுகிற போது விசாரணையினுடைய ஆளுமைப்படுத்தப்பட்ட அந்த மக்கள், இறைவா உனக்குமா நோய், இறைவா உனக்குமா பசி, நீ கேட்டு நாங்கள் இல்லை என்று மறுத்ததுண்டா என்று மறுமொழி தருகிற போது இறைவன் கூறுகிற கூற்றை நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். ஆம், என்னால் படைக்கப்பட்ட ஒரு அடியான்
இப்படி உடல்நலம் பெற்றிருந்த போது அவனுக்கு நீ உதவுவதில்லை. ஒரு ஏழையாக இருந்தவன் உன் வாசல் கதவை தட்டி உணவு கேட்ட போது நீ அவனுக்கு வழங்கவில்லை. அவனுக்கு வழங்காதிருத்தலும் எனக்கு வழங்காதிருத்தலும் சமமே என்று இறைவன் கூறுவதாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற வாக்கொன்றை பார்க்கிற போது, ஏழை மக்களுக்கு உதவுவதும் உணவு தருவதும் உடை தருவதும் சிகிச்சை தருவதும் எல்லாமே ஏறத்தாழ இறைவனுக்கு செய்யும் திருப்பணிகள் தான். சுருங்க சொன்னால் இதைத்தான் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று சொல்லுவார்கள். மக்களுக்கு செய்கிற பணி அது இறைவனுக்கு ஆற்றுகிற பணியாகத்தான் அர்த்தம் என்பதை நாம் நன்குணர கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக சேவை மனப்பான்மையை அழுத்தத்தோடு பல இடங்களிலே உச்சரிக்கின்ற திருக்குர்ஆன், திரு ஹதீஸ், நபிகள் நாயகத்தினுடைய வாக்குகள் இப்படியும் சொல்லுகிறது. ஒரு பூனையை கட்டி வைத்து வேதனைப்படுத்திய காரணத்தால் நரகத்திற்கு சென்ற பெண்ணும், ஒரு பாவப்பட்ட நாய்க்காக வேண்டி தண்டமிருந்த தோல் பையிலே தண்ணீரை நிரப்பி ஒரு நாய்க்கு புகட்டியதால் நாளை மறு உலகத்தில் நாய்க்கு தண்ணீர் குடித்த ஒரே ஒரு நல்ல காரியத்திற்காக ஒரு பெண் சுவனம் புகுவாள் என்பதும், எல்லா வணக்க வழிபாடுகளிலும் இரவும் பகலும் இறைவனை தொழுதும் துதித்தும் ஈடுபட்டிருந்தாலும் ஒரு பூனையை கட்டி வைத்த குற்றத்திற்காக ஒரு பெண் நரகம் புகுவாள் என்பதும் நாமெல்லாம் பன்முறை கேட்டறிந்திருக்கிற வரலாறு என்கிற போது, அது உயிரினங்கள் எல்லோருக்கும் சேவை செய்து பிறருக்கு உதவுவதிலே மகிழ்வு காணுவது, ஏழையினுடைய சிரிப்பிலே இறைவனை காண்பது, இதுவெல்லாம் எவ்வளவு அழுத்தங்களாக நம்முடைய வேதங்களிலே உச்சரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால் தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், பூமியிலே உள்ளவர்களின் மீது நீங்கள் இறக்கப்படுங்கள், வானத்திலே உள்ளவன் உங்கள் மீது இறக்கப்படுவான். பூமியிலே உள்ளவர்களுக்கு உதவுங்கள், வானத்திலே உள்ளவன் உங்களுக்கு உதவுவான் என்ற நாயகத்தினுடைய கூற்று நமக்கு சேவை மனப்பான்மையை உருவாக்குவதாகத்தான் இருக்கிறது. எவ்வளவு சேவையாக செய்தோமோ அதுதான் நாளை நம்முடைய அடுத்த ஜென்மத்திற்கான சேமிப்புகளை ஒழிய இப்பொழுது தக்க வைத்துக் கொண்டிருப்பவைகள் சேமிப்புகள் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். ஆடு ஒன்றை அறுத்துவிட்டு தன் தோழர்களுடைய கையிலே கொடுத்து இவைகளை ஏழைகளுக்கும் கொடுத்து நாமும் உண்ணலாமே என்று கூறிய நபிகள் நாயகத்தின் சரித்திரம் ஒன்று இருக்கிறது. நாயகம் அதை தன் தோழர்களிடத்திலே கொடுத்து ஆட்டை அறுத்து பங்கு விரிக்க சொன்ன போது எல்லாம் பங்கு முடிந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் தன் தோழர் அபூ ஹுரைரா அவர்களிடத்திலே கேட்பார்கள், என்ன ஏதாவது மிச்சம் இருக்கிறதா என்று சொன்ன போது, எல்லாம் போய்விட்டது, ஒரே ஒரு சப்பை மட்டும் பாக்கி இருக்கிறது. எல்லாம் அடுத்தவர்களுக்கு, ஏழைகளுக்கு, இல்லாதோருக்கு, பசித்தோருக்கு வழங்கியாகிவிட்டது, எஞ்சி இருப்பது ஒரு சப்பை மட்டுமே என்று நாயகத்திற்கு அபூ ஹுரைரா பதில் தந்த போது, நபிகள் நாயகம் பதில் சொல்லுவதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த ஒரு சப்பை மட்டும் தான் நமக்கு இருக்கிறது என்று சொல்லாதே, போனதெல்லாம் நமக்கு இருக்கிறது, இது ஒன்றை தவிர என்கிறார்கள். இந்த ஒரே ஒரு சப்பை தான் வீணாக நாம் சாப்பிடுகிறோம். நாம் வாரி வழங்கிவிட்ட ஆட்டின் அத்தனை உறுப்புகளும் ஏழைகளின் வயிற்றிற்கு சென்ற அத்தனையும் இறைவனிடத்திலே சேமிப்பு கிடங்காய் மாறி இருக்கிறது. அவைகளுக்கு நன்மைகளாக இறைவன் வழங்குகிறான், வாழ்வாங்கு வாழக்கூடிய வளமான வாழ்வுகளாக இறைவன் வழங்குகிறான். பிறனுடைய நோயை தீர்ப்பதில் ஈடுபடுகிற போது தன் நோயை தீர்ப்பதில் இறைவன் அதிலே அக்கறை எடுத்துக் கொள்ளுகிறான் என்கிற கருத்தை நபிகள் நாயகம் இங்கே சுட்டிக்காட்டியதை பார்க்கிற போது, பிற மக்களுக்கு சேவையாற்றுவது, நலிந்த பிரிவினர்களுக்கும் வறியவர்களுக்கும் உதவுவது என்பது எவ்வளவு பெரிய வணக்கத்திற்குரிய செயல் என்பதை நாம் நன்றாக சிந்தித்து பார்த்தால் இது போன்ற சங்கங்களினுடைய தேவை, அவைகளுடைய சேவை நிச்சயமாக தேவை என்பதை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். கைதிகளை, அடிமைகளை, தாய் தந்தையர்களை, மனைவிகளை எல்லோரிடத்திலும் நீங்கள் நன்றாக நடத்துங்கள். ஒவ்வொருவருக்கும் செய்வதும் கூட சேவைதான். நீங்கள் செய்கிற சேவைகளில் மிகச்சிறந்த சேவை உங்கள் மனைவிக்கு நீங்கள் உணவளிப்பது என்று கூட நாயகத்தின் ஒரு பொன்மொழி உண்டு. சேவை என்று வருகிற போது நலிந்த பிரிவினர்கள் அல்ல, தாய் தந்தையில இருந்து தொடங்கி அண்டை வீட்டானிலிருந்து வந்து அத்துணை பேருக்கும் உதவி செய்து கடைசியாக வறியவர்களுக்கு உதவுவதும் கூட மிகச்சிறந்த உதவிகள் தான். இவைகள் எல்லாமே சேவையின் அடிப்படையிலே வருவதுதான். கைதி ஒருவரை, வழிப்போக்கராக வந்தவரை, ஒன்றும் இல்லாத ஒருவரை கையில வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் தன் வீட்டிற்கு ஆள் அனுப்பி இவருக்கு உண்ண ஏதாவது இருந்தால் வாங்கி வாருங்கள் என்று அனுப்புகிற போது, போனவர் திரும்பி வந்து வீட்டில் ஒரே ஒரு பேரித்தம் பழமும்
அவளும் தண்ணீரும் தவிர வேற எதுவும் எச்சம் இல்லை என்று பதில் சொன்ன போது நபிகள் நாயகம் வீட்டிலே இல்லாத காரணத்தால் இந்த அடிமையை, இந்த பாவப்பட்டவனை, பசித்தவனை, வழி தெரியாதவனை எடுத்துக் கொள்ளுவதற்கு, இவனுக்கு உணவு தருவதற்கு, உங்கள் வீட்டிலே கொண்டு போய் வைத்துக் கொண்டு காலையிலே கொண்டு வந்து விடுவதற்கு இந்த இரவு நேரத்தில் உங்களில் யாராவது தயாரா என்று கேட்கிற போது அபூ தல்ஹா என்று சொல்லி ஒரு மனிதர் எழுந்து நின்று அச்சேவையை நான் ஏற்கிறேன் என்று சொல்லி அவர் தன் வீட்டிற்கு அழைத்து செல்வார். குழந்தைகளுக்கு மட்டுமே இருக்கிற உணவு, குழந்தைகளை ஒரு வழியாய் சமாதானமாய் தூங்க வைத்து விட்டு இருக்கிற ஒரு சில கவல உணவுகளை கூட கைதிக்கும் கொடுத்து தாங்களும் உண்ண வேண்டும் என்று இருக்கிற போது விளக்கை அணைத்து விடுமாறு மனைவி இடத்திலே கூறி, நீ விளக்கை அணைத்து விடு, நாமும் சாப்பிடுவதாய் நினைத்து கொண்டு அவர் முதலிலே சாப்பிடட்டும். நபிகள் நாயகம் தந்தனுப்பிய விருந்தாளி, அவன் வழிபோக்கன் அல்ல, நமக்கு வாழ்வு தர வந்தவன் என்று நாம் அவனை கருத்திலே கொள்ளுவோம் என்று விளக்கை அணைத்துவிட்டு தான் சாப்பிடுவதை போல பாவனை செய்து பிறருக்கு சாப்பிட வைத்த சேவைகள் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றிலும் சரி, இதர எல்லா மதத்தினுடைய தலைவர்களின் வரலாற்றிலும் சரி இப்படி அநேகம் உண்டு. வந்தவர்களுக்கு விருந்து கொடுத்து இனிமேலும் விருந்தாளிகள் வந்தாலும் தயார் என்று உரைத்து இவர்கள் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு உதவுவதில் இவர்கள் மனம் மகிழ்வார்கள். வள்ளுவன் கூட ஒரு குறளிலே சொல்லுவான், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்திவன் வானவத்தற்கு. செல்விருந்து ஓம்பி வந்துவிட்டு போனவர்களை நல்ல முறையில் உபசரித்து விட்டு வருவிருந்து பார்த்திருப்பான், எதிர்வரக்கூடிய விருந்துக்கும் நான் உணவளிக்க வேண்டுமே என்று வாய்ப்பு தேடி காத்திருப்பான் நல்விருந்து வானவத்தற்கு. இவன் மரணிக்கிற போது இவனை ஒரு விருந்தாக வானவர்கள் வரவேற்க காத்திருக்கிறார்கள் என்று வள்ளுவன் சொல்லுவது போல தனக்கு போக அடுத்தவர்களுக்கு உதவி செய்து தான் மகிழ்வாக இருப்பது போலவே பிறரின் மகிழ்விலையும் தன்னை பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எந்த மக்களையும் இறைவன் தன் பாதுகாப்பில் இருந்து விட்டு விடுவதில்லை என்று சொல்லுகிறது. அதிலும் குறிப்பாக இஸ்லாம் அண்டை வீட்டானை கூட ஒரு அண்டை வீட்டானாக சொல்லுவதில்லை. நம்முடைய மார்க்கத்தின் சட்டங்களை ஆழ படித்தவர்களுக்கு தெரியும், அண்டை வீட்டான் கூட ஒரு அண்டை வீட்டான் என்று சொல்லி அதனுடைய வட்டத்தை சுருக்கி விடுவதற்கு இஸ்லாம் நினைக்கவில்லை. 3-4 அண்டை வீட்டார்கள் இருக்கிறார்கள். ஒரு சில அண்டை வீட்டான் அவன் சொந்தம் அல்ல, பந்தம் அல்ல, பக்கத்திலே குடியிருக்கிற வீட்டுக்காரன், இவனுக்கு சேவையாற்றுவது உன் மீது கடமை. அவன் பசித்திருக்கிற போது நீ சாப்பிடாமல் இருப்பது கடமை, அவன் துன்புறுகிற போது நீ விசாரிப்பது கடமை. இது ஒரு வகையான அண்டை வீட்டான். இதே அண்டை வீட்டான் உறவினராகவும் அமைந்து அண்டை வீட்டானாகவும் இருந்து விட்டால், உறவோடு கூடிய அண்டை வீட்டானாக இருந்தால் உன் உயிரை கூட நீ இவனுக்கு தந்தாக வேண்டும் என்று அண்டை வீட்டானின் 2வது வகையை விவரித்து விட்டு 3வது சொல்லுகிறது இஸ்லாம். அண்டை வீடு என்றால் குடியிருப்பை மட்டும் நினைத்துக் கொள்ளாது. ரயிலில் பஸ்ஸில் பயணம் செய்கிற போது உன் பக்கத்து சீட்டுக்காரனும் அண்டை வீட்டுக்காரனுடைய சட்டத்திலே வருகிறான். தொழிற்சாலையில், அலுவலகங்களில், இன்னவர இடங்களில் எல்லாம் உன்னோடு பணியாற்றக்கூடிய உடனிருக்கிற தோழர்கள் அவர்கள் அண்டை வீட்டுக்காரர்களுடைய சட்டத்திலே வருகிறார்கள். இப்படி பார்க்கிற போது பிரயாணங்களிலும் இதர காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் தனக்கு பக்கத்திலே இருப்பவனெல்லாம் பக்கத்து வீட்டான் என்று சொல்லிவிட்ட காரணத்தால் சேவை என்பது எல்லா தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதில் அவர்களெல்லாம் பக்கத்து இருக்கையில இருப்பவன் கூட அவன் கூட பசித்திருக்க நாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அண்டை வீட்டானுக்கு ஒரு வியாக்கியானத்தை வகுத்து தந்திருக்கிறது இஸ்லாம் என்பதை பார்க்கிற போது நம் சேவைகள் எவ்வளவு விரியவடைய வேண்டும், எவ்வளவு தூரம் அவைகள் செய்யப்பட வேண்டும் என்பதை இவைகளெல்லாம் எடுத்துக்காட்டும் முகமாக அமைந்திருக்கிறது. அப்படித்தான் இஸ்லாம் மட்டுமல்ல, உலகத்திலே தோன்றிய சைவ சித்தாந்த சமயங்களாக இருக்கட்டும் அல்லது பைபிளிலே வரிக்கு வரி உலகத்தார்கள் மீது அன்பு கூறுவதை போதிக்கின்ற, வரிக்கு வரி உச்சரிக்கின்ற இயேசுநாதனுடைய வாக்குகளாக இருக்கட்டும், இவைகள் எல்லாமே பிற மக்களுக்கு உதவி புரிவதிலேயே இவன் வாழ்வு மேன்மை அடைய முடியும் என்பதை எடுத்து காட்டுகிற விதமாக இருக்கிற காரணத்தால் தான் எத்தனை நல்வாக்குகள். வழியிலே கிடக்கின்ற கல்லையோ முள்ளையோ அப்புறப்படுத்தி போடுபவனே சிறந்த மனிதன் என்கிற நாயகம்
நாயகத்தினுடைய வாக்கு. உனக்கு தெரிந்தவன் ஒருவன், உனக்கு சேர்ந்தவன் ஒருவன் எவனாவது ஏன் வெளிப்புறத்திலே போய் அவன் வெளியிலே இருப்பதற்கு, அவன் மலஜலம் கழிப்பதற்கு போய் இருந்து விடுகிற போது வாளியிலே நீர் இறைத்து கொண்டு போய் கொடுப்பவன் கூட சிறந்த மனிதன் என்று நபிகள் நாயகம் சொல்லி இருப்பதை பார்க்கிற போது சேவையை எவ்வளவு தூரம் விரிவாக பேசி இருக்கிறார்கள் என்பதை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடிகின்றது. வாகனத்திலே ஏறுகின்றான் ஒருவன், அவன் ஏற முடியாமல் இருக்கிற போது அவனை நீ ஏற்றி விடுவது கூட ஒரு சிறந்த சேவை என்று நபிகள் நாயகத்தினுடைய கூற்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். முள்குத்தி படுத்திருக்கிறான், அவசர சிகிச்சைக்காக வேண்டி உதவி தேடி படுத்திருக்கிறான், மூச்சிறைக்க இருக்கிறான். இவர்களை எல்லாம் போய் அணுகி நீங்கள் விசாரிக்கிற போது நீங்கள் உங்களுடைய படைப்பிற்கு செய்ய வேண்டிய தர்மத்தை முறையாக செய்து விட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லினார்கள். இதுவெல்லாம் மட்டுமல்ல, இதையெல்லாம் விட ஏன் உன்னால் ஒரு உதவிகளும் முடியவில்லையா? ஒரு மனிதனை பார்த்து புன்னகை முகத்தோடு சிரிப்பது கூட ஒரு சேவை என்கிறார்கள் நபிகள் நாயகம். என்று பார்க்கிற போது சேவை என்பது ஏதோ எடுத்துக் கொடுப்பது மட்டுமல்ல, பேச்சினில், நடையினில், உடையினில், பழகுகின்ற பாவனையில், நாம் கலந்துரையாடுகிற கலந்துரையாடலில் இத்தனையிலும் சேவை மனப்பான்மை தொக்கி நிற்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற காரணத்தால் தான் இஸ்லாம் மனித ஜாதி ரெண்டு என்று சொல்லுகிறது. ஒன்று உதவி செய்பவன், இன்னொன்று உதவி பெறுபவன். இவன் பெறக்கூடிய ஏழ்மையில இருந்தால் இவனுக்கு யாராவது உதவி செய்யட்டும், அல்லது இவன் உதவி செய்கிற நிலையில இருந்தால் இவன் வைக்க வேண்டாம், செய்து விடட்டும். காரணம், சேர்த்து வைத்தவன் எவனும் கொண்டு போகிற போது ஒன்றுமில்லை என்கிற தத்துவத்தை உலகத்திற்கு எல்லா மதங்களும் உரைக்கிறது. அதைத்தான் தலைவர்களும் உணர்த்தினார்கள். வாழ்வாங்கு வாழ்ந்து முடிந்து முடிசூடா மன்னனாக திகழ்ந்த நெப்போலியன் கூட போகிற போது பாடையினுடைய இரு மருங்கிலும் வெறுங்கையை விரித்த வண்ணம் என்னை வைத்து விடுங்கள். காரணம், நாடுகளை கட்டி ஆண்டாலும் ராணுவம் என் கையில இருந்தாலும் கூட கபருக்கு போகிற போது, மன்னரைக்கு செல்லுகிற போது, சவக்குடிக்கு போகிற போது இந்த நெப்போலியன் யாருக்காக இருந்தாலும் துன்பத்திலே வாடுகின்ற வறியோருக்காக, நலிந்தவர்களுக்காக உதவி புரிகிற மனப்பான்மையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி அமைக்கப்பட்டிருக்கிற இது போன்ற சங்கங்கள் தங்களுடைய பணியை மென்மேலும் இவர்கள் வளர்த்து, அதுவும் இவ்வாண்டு பொறுப்பேற்றிருக்கிற இந்த நிர்வாகிகளுக்கு நான் நல் வாழ்த்துக்களையும் நல்ல பிரார்த்தனையும் கேட்டுக்கொள்வதோடு, தூய்மையான சுயநலமில்லாத பொதுநலத்தோடு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற மனப்பான்மையோடு உங்களின் தூய்மையான பணி தொய்வின்றி தொடரட்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும் என்று வாழ்த்தியும் பிரார்த்தித்தும் வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன். நன்றி. வாழ்த்துக்கள்.